Hi friends, welcome to part time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபில தக்காளி சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே செஞ்சிரலாம். தக்காளி சீப்பா கிடைக்கும்போது நம்ம வாங்கி வச்சு செஞ்சிரலாம். இத நம்ம வெளிய வாங்குனா ரொம்ப காஸ்ட்லி. சோ வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். இதுக்கு குக்கர் வெச்சுக்கங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்ல கலராக பழுத்து இருந்தால் தான் நம்ம சாஸும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கட் பண்ண தக்காளியை நம்ம குக்கரில் மாற்றிடலாம். இது கூட இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிங்க. இப்போது நம்ம விசில் விடுறதுக்கு மூடி வச்சிடலாம். இதுக்கு ஒரு விசில் விட்டால் போதும். இப்போது விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த தக்காளியை மட்டும் நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். தக்காளி ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடிக்கணும். இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் இருக்கிற தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அதையும் இந்த தக்காளி இது கூட ஊற்றி நம்ம இப்போ வடிகட்டிடலாம். இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது நமக்கு விதை தோலெல்லாம் தனியாக வந்துருச்சு. அந்த தண்ணி மட்டும் கீழே இருக்குது. இப்போது இதை நம்ம கொதிக்க விடலாம். இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் வினிகரும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இது நல்லா வத்தட்டும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப புளிப்பு தெரிஞ்சுன்னா அது கூட நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணுமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிங்க. தண்ணியாக வேணும்னா தண்ணியாக, கொஞ்சம் கட்டியாக வேணும்னா கட்டியாக ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே கட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், தக்காளியை வச்சு நம்மளே வீட்டில் ஈஸியாக தக்காளி சாஸ் பண்ணிட்டோம். இதே இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.